சிறுபான்மையினரின் வாழ்வுரிமைகள் மத சுதந்திரத்தை காப்பதற்கு கிறிஸ்தவர்கள் அனைவரும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் கவனத்துடன் வாக்களிக்க வேண்டுமென தமிழ்நாடு ஆயர் பேரவை தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு ஆயர் பேரவை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை தனித்த நிகழ்வாக பார்க்காமல் தமிழ்நாட்டு சமூக அரசியல் வரலாற்று தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது. பெரும்பான்மை மதவாதம் சார்ந்த கட்சிகளை அல்லது அணியை எதிர்கொள்ள மதவாதம் சார்ந்த இந்திய அரசியல் சாசனத்தின் சமய சார்பின்மையையும் தமிழகத்தில் மாற்றத்திற்கு வித்திட்ட திராவிட கருத்தியலையும் நாம் உரைக்கல்லாக கொள்ளலாம் என தெரிவித்துள்ள தமிழ்நாடு ஆயர் பேரவை, சிறுபான்மையினர் என்ற குறுகிய வட்டத்தில் அல்லாமல் இம்மண்ணின் மைந்தர்கள் என்ற அடிப்படையில் அரசியலை கணிக்கவும் சமய சார்பற்ற சக்திகளோடு தோழமையை கட்டமைக்கவும் கடமைப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இத்தேர்தலை பொறுத்தவரை யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை விட மதவாத சக்திகள் தோற்க வேண்டும் என்பதில் நாம் தெளிவு பெற வேண்டும் என ஆயர் பேரவை தெரிவித்துள்ளது. சிறு சிறு கட்சிகளுக்கு வாக்களித்து வாக்கு வங்கியை சிதறடிப்பதன் மூலம் மதவாத சக்திகள் தமிழகத்தில் வளர இடமளித்துவிடக்கூடாது என்றும் கட்சிகளின் கொள்கைகள், செயல்பாடுகள் இவற்றின் அடிப்படையில் நாம் முடிவெடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. இயேசுவின் சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நல்லிணக்கம் போன்ற போதனைகள் மற்றும் இந்திய அரசியல் சாசனத்தின் மதிப்பீடுகளை வளர்த்தெடுப்பதற்கும் சமய சார்பின்மை மற்றும் மதவழி சிறுபான்மையினரின் வாழ்வுரிமைகள், மத சுதந்திரம் இவற்றை காப்பதற்கும் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் கவனத்துடன் வாக்களிக்க வேண்டும் என தமிழ்நாடு ஆயர் பேரவை தெரிவித்துள்ளது.